வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. பாலிசி நோட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்ட்ரோடக்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் அப்படின்ற திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்நாடோட எக்கனாமி அண்ட் அதோட ஸ்டேட்டஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்ட்ரோவில் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு இஸ் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி டெஸ்பைட் பீயிங் ஒன்லி தி 6th மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட். ஸோ இது எல்லாமே 2011 சென்சஸ் படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறதையே நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அமாங் இந்தியாஸ் 12 லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ், ஆமாம், அதாவது 10th பொசிஷனில் இருக்கும். ஏரியா வைஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து 10th பொசிஷன். இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் பிரிச்சதுக்கப்புறம் 10th பொசிஷனில் இருக்குது. அண்ட் தமிழ்நாடு ஹேஸ் த 4th ஹையஸ்ட் ஜிடிபி பெர் கேபிட்டா. அடுத்தது இந்த டிபார்ட்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாமே சில மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் இதில் ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன், தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ரோக்ராம். ஸோ இது எல்லாமே இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸ். Monitoring of announcement. To monitor the implementation and execution of all announcement for the government made in the Honorable Governor's address, budget speech, agriculture budget announcements made by the Honorable Chief Minister under எந்த ரூலுக்கு கீழே இது எல்லாமே வருதுன்னு பார்த்தோம்னா 110. கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படின்ற ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா, டு மானிட்டர் அண்ட் ஆக்சலரேட் தி குவாலிட்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வேரியஸ் டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ் அட் கிராஸ் ரூட் லெவல். அது கரெக்டாக அந்த ஸ்கீம் கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் போய் ரீச் ஆச்சா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதை வந்து பீரியடிக்காக அவங்க வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா டெப்டி சீஃப் மினிஸ்டர் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கீம் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கள ஆய்வில் முதலமைச்சர் எய்ம் அட் எவல்வேட்டிங் தி ப்ராக்ரஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ட். Initially these review meetings were held at regional level. 4 to 5 districts சேர்ந்து தான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஈச் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ now conducted for one district at a time. ஒரு டைம்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் கண்டக்ட் பண்ற மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் யூனிட். Honorable Deputy Chief Minister during budget session 2024 to 25 announced the formation of district monitoring unit. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மானிட்டரிங் யூனிட் அப்படின்றத எப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. திஸ் யூனிட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் ஹெட்டட் பை தி டெப்டி டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ எந்தோட டெப்டி டைரக்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெப்டி டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதோட காம்போசிஷன் அண்ட் அதோட சேர்மன்ஸ் யார் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் சேர்மனாக இருப்பாங்க. ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏவும் அதோட மெம்பராக இருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கோட டெப்டி டைரக்டர் அவங்க வந்து கன்வெனராக இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் ஸ்கீம்ஸ், அந்த ஸ்கீமுக்கான சில ஆஃபீஸர்ஸுமே அதில் வந்து மெம்பராக இருப்பாங்க. த டிஸ்ட்ரிக்ட் லெவல் மானிட்டரிங் கமிட்டி மீட்டிங் ஷல் பி கன்வென்ட் தி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் எவ்ரி குவார்ட்டர் டு ரிவ்யூ தி இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி லிஸ்டட் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம். ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜ், இது வந்து ஜியாகிரபிக்கல் ஓரியன்டாக சில நமக்கு வந்து ரோட்ஸ் பிரிட்ஜஸ் அந்த பற்றில வரும்போது சில கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 2.71 lakh கிலோமீட்டர் அண்ட் ரோட் டென்சிட்டி ஆஃப் 2084.71 கிலோமீட்டர் per 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது நேஷனல் ஆவரேஜை விட அதிகமாக இருக்குது. நேஷனல் ஆவரேஜ் என்னங்கிறதையும் பார்த்துக்கலாம். 1926.02 கிலோமீட்டர் per 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இந்த ரோட் நெட்வொர்க் எதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, ஹைவேஸ், மைனர் போர்ட்ஸ், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், இது எல்லாமே வந்து மெயின்டைன் தி ரோட் நெட்வொர்க் இன் தி ஸ்டேட். அதை வந்து இவங்க எல்லாருமே வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர். கள ஆய்வில்னு ஒன்று பார்த்தோம். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்றது இதுவுமே அண்டர் ரூல் 110க்கு கீழே தான் வருது. த ஃப்ளோர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆன். இது எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7/5/2022 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, டு அட்ரஸ் லாங் பெண்டிங் ஃபெல்த் நீட்ஸ் ஆஃப் அந்த லோக்கல் கம்யூனிட்டிக்கு ரொம்ப நாளாக அவங்களோட டிமாண்ட், அவங்களுக்குன்னு சில நீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்ற ஸ்கீம். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் ஆஃப் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் வாஸ் இஷ்யூட் ஆன் எப்போ இருந்து 28/9/2022 இருந்து.
ஸோ இதுக்கு வந்து ஸ்டேட் லெவலில் ஸ்க்ரீனிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கும். அதோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் செக்ரட்டரி. ஸோ அதோட காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சீஃப் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் அவங்க தான் வந்து இதோட சேர்மன். பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டோட பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்கார் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்டோட அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியும் இருக்காங்க. அப்புறம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி. ஸோ இவங்க எல்லாருமே இதோட மெம்பராக இருக்காங்க. ஸோ அடுத்தது சாங்ஷனிங் கமிட்டி. இது எதுக்காக அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து சாங்ஷன் பண்ணுறது. இதோட சேர்மன் யாருன்னு பார்த்தோம்னா சீஃப் மினிஸ்டர் தான். ஓகேவா? ஸோ ஸ்க்ரீனிங் கமிட்டிக்கு தான் சீஃப் செக்ரட்டரி வருவாங்க. சாங்ஷனிங் கமிட்டியோட சேர்மன் யாருன்னு பார்த்தோம்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். ஸோ இதில் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டரும் மெம்பராக இருப்பாங்க. ஃபினான்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் இதோட மினிஸ்டரும் இதோட மெம்பராக இருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, அப்புறம் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி. ஸோ இவங்க எல்லாருமே அதில் மெம்பர். சேம் அதே தான் அங்கே நம்ம அந்த கமிட்டிக்கு பார்த்தோம் இல்லையா, ஸ்க்ரீனிங் கமிட்டி. ஸோ அந்த ஸ்க்ரீனிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே சாங்ஷன் கமிட்டிலையும் மெம்பராக இருக்காங்க. அடுத்து வட சென்னை வளர்ச்சி திட்டம். ஸோ இப்போ வரைக்கும் 235 ஒர்க்ஸ் ஆர் பீயிங் இம்ப்ளிமெண்டட் அக்ராஸ் தி வேரியஸ் செக்டர்ஸ் பை 10 டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எவ்வளோ ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்றதுக்காக அதை பார்த்துக்கலாம். அடுத்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் டு ஹார்னஸ் தி டேலண்ட் ஆஃப் யங் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம எழுதுகிற குரூப் 1 எக்ஸாம் அந்த பேட்டர்ன்லேயே தான் இருக்கும். ஸோ அவங்கள யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து 65,000 ரெமுனரேஷனும் 10,000 அடிஷ்னல் அலவன்ஸும் கொடுப்பாங்க. The Special Program Implementation Department is the nodal department to implement the program and இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சியில் இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுடைய அகாடமிக் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ இது வந்து 2 வருஷம் தான். ஸோ 2 வருஷத்துக்கு தான் அவங்களுக்கு அந்த 75,000 அண்ட் அந்த ஒர்க்கும் இருக்கும். தி ஃபெலோஸ் who successfully complete this 2-year program will receive the postgraduate certificate in பப்ளிக் பாலிசி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அகாடமிக் பார்ட்னர். அதாவது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்களுக்கு பிஜிக்கான சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ இவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ஸோ பாரதியாருடைய கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பெண்ணை அறிந்தவன் பெரியன், பெண்ணை அறியான் அக்ரினன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அடுத்தது த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் 2024 ரிப்போர்ட் படி இந்தியாவோட ரேங்க் எவ்வளோ அப்படின்னா 1027. ஸோ டோட்டல் கண்ட்ரிஸ் 146. அண்ட் இப்போ 2025 ஏதாவது ரிலீஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் அப்படின்னா நம்ம அதை என்னன்றதையும் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற டேட் நமக்கு ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு ஏன்னா இது ஒரு சில ஸ்கீமுக்கு மட்டும் பட்ஜெட் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ பெனிஃபிஷியரிஸ், ஸோ அது என்னைக்கு வருஷம் நமக்கு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சாலும் டேட் எக்ஸாக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆன் 27/3/2023 தான் இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் நமக்கு நல்லா தெரிஞ்சதான். ஸோ விமென்க்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000 rupees மந்த்லி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் அப்ராக்சிமேட்லி 1.15 crore விமன் வந்து பெனிஃபிஷியரிஸாக இருக்காங்க. இதோட கிரைட்டீரியா அண்ட் எலிஜிபிலிட்டி. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். அவங்களோட கிரைட்டீரியா அண்ட் எலிஜிபிலிட்டியை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருந்திருக்காங்க. A woman who has completed 21 years of age, that is those women born before September 15, 2002. One beneficiary per family card is eligible to apply. அடுத்தது எக்கனாமிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஆக்சுவலாக இதை தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஏர்னிங் ஆனுவல் இன்கம் பிலோ 2.5 lakh, ஹோல்டிங் லெஸ் தென் 5 acres ஆஃப் வெட்லேண்ட். இதை தான் மாற்றி கொடுத்துருந்தாங்க. வெட்லேண்டாக இருந்தால் 5 acresக்கு கம்மியாக இருக்கணும், இதுவே ட்ரைலேண்டாக இருந்துச்சு அப்படின்னா 10 acresக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்றது தான். ஃபேமிலி கன்சியூமிங் லெஸ் தென் 3600 units ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பெர் இயர் ஃபார் டொமஸ்டிக் யூஸ். கிரைட்டீரியா ஃபார் இன்எலிஜிபிலிட்டி அண்டர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஸோ இன்எலிஜிபிலிட்டியோட கிரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. சேம் நம்ம அங்கே பார்த்தது ஆனுவல் இன்கம் வந்து 2.5 lakhக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இன்கம் டேக்ஸ் பேயராக இருக்காங்க அப்படின்னா 2.5 lakhக்கு அதிகமாக அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் and a government of India employees or employee of public sector undertaking or banks, employees of boards, local bodies, cooperative institutions. ஸோ இதில் எந்த ஒரு இதில் ஜாப்ல இருந்தாலும் அந்த ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் இந்த ஸ்கீம் வந்து போகாது. எலெக்டட் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இதில் வந்து எக்ஸப்ஷனல் என்னன்னு பாருங்க. இதில் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து வார்டு மெம்பர்ஸை தவிர மற்ற எந்த ஒரு எலெக்டட் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்கீம் எலிஜிபிள் இல்லை. 4-wheelers, காரு, ஜீப், டிராக்டர், ஹெவி வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே அவங்க ஓனாக வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது வந்து இன்எலிஜிபிள்.
ஆனுவல் டர்ன் ஓவர் ஆஃப் மோர் தென் 50 lakhs அண்ட் பேயிங் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ அவங்களுக்கும் இது இல்லை. அடுத்தது எக்ஸம்ஷன். தி ஃபேமிலிஸ் வித் மெம்பர் அஃபெக்டட் வித் இன்டெலெக்சுவல் disability, severely affected persons affected with Parkinson's disease, spinal cord injury and multiple sclerosis, persons affected with muscular dystrophy and leprosy affected persons. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னாலும் இப்போ நம்ம இன்எலிஜிபிலிட்டின்னு சில விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா, அது இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்கலாம் வந்து எக்ஸம்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Eligible non-pensioner women in families receiving old age pension from the Indira Gandhi National Old Age Pension Scheme, Chief Minister, உழவர் பாதுகாப்பு திட்டம் and Unorganized Labor Welfare Board are also eligible to apply for கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ஏற்கனவே வேற சில பென்ஷன்ஸ் வாங்கிட்டு இருந்தாலும் அவங்களுமே வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது அஃபிஷியலாக எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 15/9/2022 பர்த் அனிவர்சரி ஆஃப் பேரறிஞர் அண்ணா. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீம் டு கேம்ப் ரெசிடென்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் தமிழ். ஸோ இதே ஸ்கீமை ஸ்ரீலங்கன் தமிழுக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் TNWE சேஃப். ஸோ வி சேஃப் TNV சேஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது வந்து ஒரு 5-year ப்ராஜெக்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே இப்போ லாஸ்ட் டைம் குரூப் 1 எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. சில ப்ராஜெக்ட் எல்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரியும் இப்போ கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த ஸ்கீமோடைய டியூரேஷன் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. 5-year ப்ராஜெக்ட் 2024 29 வரைக்கும் இது நடக்க போகுது. இதுக்கு யார் நமக்கு ஃபினான்ஷியலாக அசஸ் பண்ண போகிறாங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான். ஸோ எவ்வளோ லோன் அமௌண்ட்டுன்னு பாருங்க, $150 million. ஸோ இதில் 3 கோர் பில்லர்ஸ் இருக்கும். எம்ப்ளாய், எனேபிள், எம்பவர் அப்படின்றது தான். ஸோ அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும், அவங்கள வந்து எம்பவர் ஆக்கணும், அப்புறம் அதில் அவங்கள வந்து ஒர்க் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் இதோட கோர் பில்லராக இருக்கும். டிஸ்பர்ஸ்மெண்ட் லிங்க்டு இண்டிகேட்டர்ஸ். ஸோ DLIS tracked against specific disbursement linked indicators which are milestones tied to the disbursement of funds from the World Bank. ஸோ அங்கேருந்து வர ஃபண்ட் டிஸ்போஸ் ஆகிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இது. விமென்ஸ் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளான் டெவலப்மெண்ட். ஸோ அதுக்கு கீழே என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்னா கிரெச் கம் ஆஃப்டர் ஸ்கூல் கேர், அதை வந்து அன்பு குடில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த ஹோம் இருக்கும் அப்படின்றது தான். அடுத்தது ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இதெல்லாமே இருக்குது. நான் முதல்வன் ஸ்கீம் அப்ஸ்கில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜஸ் அண்ட் IITIs. Career guidance and competitive exam supports are also provided under this scheme. ஸோ இதையும் இவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2013 அண்ட் கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே இருக்கக்கூடிய செக்ஷன் 8க்கு கீழே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கோஆப்ரேட்டிவ்னு கார்பரேஷன் இருக்கிறதுனால நம்ம வேற எதுவும் சொசைட்டிஸ் ஆக்ட் அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது. கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ எந்த ஆக்டுக்கு கீழே ஒரு கார்பரேஷனை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸோ அந்த நான் முதல்வன் ப்ரோக்ராம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா March 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கவுட் ப்ரோக்ராம் அதுக்கு ஃபுல் ஃபார்ம் பாருங்க. ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட் இன் தமிழ்நாடு டு ப்ரொவைட் டேலண்டட் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு வித் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸ் இன் எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் லைக் டேட்டா சயின்ஸ், AI அண்ட் பயோடெக்னாலஜி. அடுத்து கல்லூரி கனவு. ஸோ இது 2024 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் தான். 12th முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம், எந்த மாதிரி காலேஜில் எப்படி போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் தான் இது. உயர்வுக்கு படி. ஸோ இதோட எய்ம் என்னன்னு பார்த்தோம்னா அட்ரஸிங் தி கிரிட்டிக்கல் இஷ்யூ ஆஃப் யூத் ட்ராப்பிங் அவுட் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப்டர் 12th standard. ஸோ 12th அப்புறம் ஏன் அவங்க காலேஜ் போகலை அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்றதை சால்வ் பண்ணுறது. World Skills 2024. In Tamil Nadu Skills Competition 2023, a total of 55 skills were notified. So, just அந்த நம்பர் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நான் முதல்வன் மென்டார்ஷிப் போர்ட்டல். ஸோ இதை வந்து ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இவங்க தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போனா 2024 February 29. ஸோ இந்த நம்பர் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். February 29. அடுத்து நிரல் திருவிழா 1.0. இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7/8/2023 சீஃப் மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? டு ஃபாஸ்டர் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் அமங் யூத். ஸோ நிறைய க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா, அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்தது தான்.
தி ப்ரோக்ராம் இன்வைட்டட் டெக்னாலஜிக்கல் சேலஞ்சஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் குரூப் ஆஃப் அந்த ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து, அதுவும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்கிறத செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம ப்ரைஸ் கொடுப்போம். இதில் வந்து டு சப்போர்ட் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் இன் டு ஒர்க்கிங் மாடல், அதில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து டாப் 1000ல் இருக்கிற ஒவ்வொரு டீமுக்கும் 10,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபைனல் எவல்யூஷனில் அவங்களுக்கு வந்து ஒரு 50 ப்ராஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 1 lakh ஈச், அதாவது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் 1 lakh அப்படின்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட செகண்ட் இது வந்து 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து டெப்டி சிஎம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் சீஃப் மினிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் ஃபேஸை வந்து டெப்டி சிஎம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பியாட். ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் வெல்ஃபேர், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் தி இயர் 2023-24. தி நான் முதல்வன் ஒலிம்பியாட் எக்ஸாம் வாஸ் லான்ச்டு ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அட் தி லேடி வெல்லிங்டன் கவர்மெண்ட். ஸோ எந்த ஸ்கூல் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. மாடல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் திருவல்லிக்கேணி, சென்னை. இது எதுக்காக அப்படின்னா, ஐடென்டிஃபை தி டேலண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அட் அ யங் ஏஜ். ஸோ அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறது தான். இதில் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய 13,500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அவங்கள செலக்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ நம்ம எய்ம் என்ன அப்படின்னா 13 to 14 lakh ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது போய் ரீச் ஆகணும் அப்படின்றது. அப்புறம் நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து எவ்ரி இயர் 1000 சிவில்ஸ் விஸ் ஆஸ்பிரண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து 7,500 அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அது வந்து 1 yearக்கு இல்லை, 10 monthsக்கு, அந்த ப்ரிலிமினரி கோச்சிங் அந்த டைம் டியூரேஷனுக்கு மட்டும். அவங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண கேண்டிடேட்டுக்கு 25,000 வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நம்ம என்ன அமௌண்ட் அண்ட் சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தோம் இல்லையா, அதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது. அது நீ ஆல்ரெடி எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ.